என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்தவ பண்புகளை காத்து கொள்ள வேண்டும் என்பதை நேற்று உங்களோடு கூட நான் பேசினேன். மத்தேயு 1:23, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். நம்மோடு அவர் இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் பிரதானமான காரியம். யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை நான் படிக்கிறேன். உபாகமம் 31:23. அவன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த தலைமைத்துவத்தை கொடுத்துட்டு அவன் மேலே ஒரு பெரிய பொறுப்பை தராரு. இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு நீ போ, இந்த ஜனங்களை நீ தான் நடத்திட்டு போகணும், உனக்கு நான் கொடுக்குற பொறுப்பை நிறைவேற்று, நான் உன் கூட இருப்பேன், பொறுப்பை நிறைவேற்றுங்கள், அவர் உங்களோடு இருப்பார். இம்மானுவேல் நம்மோடு இருக்க விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் என்ன பொறுப்பை நமக்கு தந்தார். மறந்துடாதீங்க, எனக்கெல்லாம் எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த கிறிஸ்தவ பண்புகளை நீங்கள் உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். ரொம்ப நாளாக உங்களுக்கு தேவன் கொடுத்த சில பொறுப்புகளை எல்லாம் நிராகரித்து கொண்டு அவைகள் உங்களுடையதல்லன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை உங்கள் வாலிப நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சில ஊழியங்கள், சில தரிசனங்கள், சில பொறுப்புகளை நீங்கள் வேண்டாம், சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பங்கள் வரட்டும் பார்த்துக்கலாம், பின்னாட்களில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் அழைப்பை உதாசீனப்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார், இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இங்க வசனத்துல வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுங்கள். யோசுவாவுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு நான் சொன்ன அந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு போ, இந்த பொறுப்பை நீ செய், நான் உன்னோடு இருக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வருவோமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கிதியோனை ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்களேன், அங்கே கிதியோனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். எதற்கு? ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மீதியானியரை நீ ஜெயிக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை ருசித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த பொறுப்பை தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் இதுவரைக்கும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார், பொறுப்பை நிறைவேற்றுங்கள். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் பெரிய பொறுப்பை ஆண்டவர் சபைக்கு தருகிறார். மத்தேயு சுவிசேஷத்தின் 28ஆம் அதிகாரத்தின் அந்த 19ஆம் 20ஆம் வசனங்களை நான் படிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்க கூட இருக்கிறேன், சகல நாட்களிலும் உங்க கூட இருக்கிறேன். அவர் சொல்றாரு. ஆனால் எப்போ தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம், புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்டதெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணு. இதுதான் கிரேட் கமிஷன். உங்களுக்கு தந்த, எனக்கு தந்த, நமக்கு தந்த பெரிய பொறுப்பு. இதை நிறைவேற்றினால் ஆண்டவங்க கூட இருப்பார், நம்ம கூட இருப்பார். இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் என் பொறுப்பை உணராமல் நான் வாழ்ந்துட்டேன், நான் பொறுப்பை உணர்ந்து இனி செயல்படுறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் மேலே வச்ச உங்கள் திட்டத்தை நான் நிறைவேற்றுறேன், அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வோம். தேவன் நம்மோடு இருப்பார். இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் 19-20 2 வசனத்தையும் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிடலாமா?
நிச்சயமாக இந்த வசனம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். இந்த பெரிய பொறுப்பை விட்டு தப்பிக்க யோனாவை போல மாறி ஓட, மாற்றி யோசிக்க நீங்கள் தயவு செய்து விரும்பாதீங்க. கர்த்தர் எப்படியும் அந்த பொறுப்பை கொடுத்துட்டார்ல, நீங்கள் நிறைவேற்ற வரைக்கும் உங்களை விட மாட்டார். ஒப்பு கொடுப்போம், அவரே நமக்கு உதவி செய்வார். பொறுப்பை நிறைவேற்ற நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த பெரிய பொறுப்புகளுக்காக நன்றி. பொறுப்புணர்வோடு நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தீர். அதை நாங்கள் கடைபிடிக்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.